தேவனுக்கு சோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது எந்த கஷ்டங்கள் வராதபடி பாதுகாத்து பிள்ளைகளை வாசிக்கிறதுமே ஆண்டவரே, கோபத்தை எங்கள் மேல் மீட்டாதது சோத்திரம்ப்பா. ஆங்கிரி ப்ராப்பர்சி சொல்லுகிறோம் ஆண்டவரே, சொப்பனத்தில் காட்டுகிறவர் நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீரை பொறுப்பு ஒவ்வொரு மோசப்போகாதபடி கள்ளத்திற்கு தரிசிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, பணத்துக்காக பண ஆசை இல்லாதவன் ஒரு பரலோகத்தில் இருப்பான் என்பது உடைய கிருபினால் மறுத்துக்கொள்ளும் முடியவில்லை. இயேசுவை நீரை பொறுப்பெடுத்து நடத்திக்கொள்ளும் ஆண்டவரே. மனப்பூர்வமான கணக்கை கொடுக்க எல்லோருக்கும் தேசியம் ஜிபே பண்ண என் நம்பரோட சப்ஸ்கிரைப் பண்ண நீரை பொறுப்பெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். அதனால் ஏஜங்களுக்காகவே ஆமென். தேவன் வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவர் சாட்சிகள் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். நாம் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் என்றால் இயேசுவான நமக்காக உயிரோடு இருக்கும்பொழுது அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். நமக்கு பாவ பலியாக இருந்து தேவன் நிர்வத்தியாக சாபமை உள்ளவரும் ஒருவர் சேரக்கூடாத ஒளிவர், அது அவர்தான் கடவுள். இயேசுவே சோத்ராம். தேவன் சர்வ லோகாதிபதி ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியில் சமுத்திரத்திலும் குடியிருப்பவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலத்து மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்பது சொல்ல கேட்டேன். நமக்கு எப்படி ஆபத்து வரும்னா, கீழ்ப்படியாமை, கோபம், சஞ்சலங்கள் எல்லாம் வரும். நம்மை கோபம் மூட்டு செய்கிறது பிசாசானது. சமாதானம் இல்லாதது, பிபி சுகர் வர வைக்கிறது, நமக்கு டென்ஷன் பண்ணி எல்லாம் வர வைக்கிறது பிசாசானது. இயேசுவே ஆண்டவரே, நமக்கு கோபம் வராமல் டென்ஷன் ஆகாமல் நம்மளை பாதுகாக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ நமக்கு எந்த இதோ இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் சர்வவல்ல தேவனே உம்மை சோத்திருக்கிறோம். தேவரும் மக வல்லமையோடு ராஜரீகரம் பண்ணுகிறார். இதோ 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மருத்துவர் நியாய தீர்ப்படையதற்கு தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரன் பரிசுத்தவர்கள் உம்முடைய நாமத்தில் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கு பலனளிப்பதற்கு பூமியை கொடுத்தவர்களுக்கும் கெடுக்கிறதற்கு காலம் வந்தது. அந்த சொல்லி தேவனை தொழுந்து கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தனங்கள் இடிமுடுக்களும் பூமி அதிர்ச்சி பெருமழையும் உண்டாயின. தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும் பொழுது எல்லாம் உடைந்து போகும், சுக்குநூறாய் உடைந்து போகும். தேவனுடைய மகிமை அவ்வளவு வல்லமை உள்ளது. தேவன் என்றால் கடவுள். அவரை நாம் பாராட்ட வேண்டும். எந்த விஷயத்திலும் அவரை கடைபிடித்து நடக்க வேண்டும். பரலோகத்து தேவன் எப்பொழுதும் மகிமையுள்ள தேவன். பாவம் பெருக 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 பஞ்சங்கள் எல்லாம் உண்டாகும். இயேசுவே ஆண்டவரே, எல்லோரையும் ஆண்டவரே விடுதலையாக்க வேண்டும். ஜெபித்து கொள்ளுங்கள், விழித்திருந்துகள், ஜெபம் பண்ணுங்கள். ஷாபா லிபா ரிபா லிபா இருந்து எந்த கஷ்டங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு யூரோப்பு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே,
இயேசுவே சோத்திரம் அப்பா. காசா ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடும் கோபம் ஆண்டவரே இருக்கிறது ஆண்டவரே. ரெட் கலர் உங்கள் கண் ரெட்டாக இருக்கின்றது தீர்க்கதரிசனம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இது நான் எனக்கு முந்தினத்தே வந்தது. இயேசுவே உங்களுடைய கண் ஆண்டவரே கோபத்தை எங்கள் மேல் மூட்டாதையும் ஆண்டவரே. ஆலயத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லோரும் போக்கில் வருகிலும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உங்கள் முடிவுகள் பற்றி எங்களை ஃபாலோ பண்ண இந்த உலகத்தில் மழையும் உண்டாக்கினவரும் நீரே என்னை ஆசீர்வதித்தும் நீரே என்றே எங்களை பழுக பெருக செய்கிறோம் நீரே என்று எல்லோரும் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். தேவன் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோமோ என்று நீங்கள் ஆராய்ந்து அறிந்தித்து சிந்தித்து அறியுங்கள். ஆண்டவர் தெரிந்து கொள்ள எல்லோருக்கும் ஒரு தீர்க்கதரிசனம் வரும். ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனங்கள் ஆண்டவரே தேவனே மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன். உன் குமாரத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்வது போல எல்லோரும் சொல்லுவார்கள். அதுபோல நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். உபாசித்தால் எல்லா மரணக்கட்டுகள் எல்லாம் எல்லா கட்டுகள் உடைக்கப்படும். நீர் தேவனுக்கு பயந்தால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீ பிசாசுக்கு பயந்தால் பிசாசு உன்னோடு கூட. பிசாசு இல்லை என்றால் சமாதானமே இல்லை. தேவன் இருந்தால் சமாதானம் உன்னோடு கூட இருக்கும். அதுபோல நாம் யாருக்கு பயப்படுகிறோமோ அவர் என்னோடு கூட இருப்பார் என்று விசுவாசிக்கிறவன் எப்பொழுதும் பிழைப்பான். தேவனுடைய வசனத்தினாலே பிழைப்பான். இந்த உலகத்தில் தேவ வசனம் இல்லாமல் நாம் வாழ முடியாது. வசனம் என்றால் தேவனுடைய வல்லமை. இந்த உலகத்தில் தேவன் என்றால் வல்லமை இல்லை. பிதா நம்மோடு கூட இருக்கிறார். இதோ மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்க போல இதோ எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சூப்பரான வசனம். அந்த வசனத்தை நான் படித்தேன். ரொம்ப அவ்வளோகா இருந்தது. படிக்கும்பொழுது எவ்வளோ நீயோ ஜெபம் பண்ணும்போது அறைக்குள் வீட்டு பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த காலத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த காலத்தில் பார்க்க பிதா விலகிரங்கமாக இவனுக்கு பலனளிப்பார். நம்ம ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானி நினைக்க வேணும், ஞானியை நினைக்கக்கூடாது. அதோ பாருங்க 7 வசனம் 6-7 படிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகளையும் அலைப்பாயாதிருங்கள். அவர்கள் அதிக வசனத்தினாலும் தங்கள் ஜெபத்தினாலும் கேட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதா நோக்கி நீங்கள் செய்ய வேண்டியது கொள்ளுவதற்கு முன்னமே உங்கள் இன்னதென்று தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவையா ஆல்ரெடி அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். தேவனே எனக்கு இந்த காரியம் செய்து முடிப்பீராண்டவரே, எனக்காக எல்லாம் செய்து முடிப்பீராண்டவரே. அந்த காரியத்தில் பிதா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ தூங்கும்போது எழுந்தும்போது தேவனை உன்னை பார்த்துக்க தைரியப்படுத்துகிறார். என் பிள்ளை வசனத்தை கை கொண்டு இருக்கிறான், என் பிள்ளை உபாசிக்கிறான். இதோ 6:17 இருக்கிறது போல் நீ மத்தேயு 6:14 நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்த காலத்தில் இருக்க உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலை எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவும் பொழுது தேவன் அந்த காலத்திற்கு பிதா உனக்கு பதிலளிப்பார். அதோ 18ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது அந்த காலத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமேன். என்னோட சீரியஸ் ஆச்சு சொல்லிக்கிறேன். ஆனால் நான் ஸ்விக்கி ஓட்டும் பொழுது அந்த 2 வீலர் நான் ஓட்டின்னு போயிருக்கேன். ஒரு காரு, ஸ்கார்பியோ காரு, அவ்வளோ கோல்டன் கார், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. பிரேக் போட்டு என்னை நிப்பாட்டினார். இல்லைன்னா நான் வந்திருக்கவே முடியாது. ஆனால் இத்தனை நாள் ஊழியம் செய்யாமல் இருந்தேன். என்னை மன்னித்தருளும். நான் செய்யலைன்னா ஆண்டவர் என்னை சாகடிச்சிடுவாருன்னு சொல்லிட்டார். எப்போதுன்னா ஒரு 2 மந்த் இருக்குது. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நீ செய்யலைன்னா நான் உன்னை சாகடிச்சிடுவேன். ஆனால் அது தேவன் மன்னிக்க மாட்டார். தேவனுக்கு மன்னிப்பு கிடையாது. தேவன் மன்னிக்க கொடுக்க மாட்டார். ஏசப்பா மட்டும்தான் ரட்சிக்க வல்லவர். இந்த உலகத்துக்கு நம்ம ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே தான் நம்ம உயிர் தெழுதலும் ஞானஸ்தானத்தினால்தான் நம்ம தேவனுடைய பிரவேசிக்க முடியும். சமாதானத்தை நம்ம செய்கிற நற்கிரியை தான்
நம்மை பரலோகத்துக்கு போய் சேர்க்கும். இந்த உலகத்திற்கு சேர்க்கிற ஜெபம் மாத்திரமே. உபவாச ஜெபம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி காத்திருங்கள். எவ்வளவு நேரம் வந்து காத்திருங்கள், தேவன் செய்வார். அதில் விசுவாசித்து, இதோ தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டேன், இதோ தேவன் கண்கள் 2 ரெட்டாக இருக்குது, காசா மேல் அவ்வளவு ரெட்டாக இருக்கிறது. தேவன் கடும் கோபமாக இருக்கிறார். தேவன் கோபமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்த, தேவனே என் மேல் என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்ன தவறு செய்தானோ என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். யார் அப்படி சொன்னாங்க, இந்த ட்ரைனிங் சொல்கிறாங்கன்னு போகாதீங்க. எந்த ட்ரைனிங் நம்மளை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு இட்டுன்னு போகாது. எந்த ட்ரைனிங் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு இட்டுன்னு போகாது. நம்ம ஜெபம் பண்ணாதான் நம்ம இட்டுன்னு போவோம். நம்ம ப்ரேயர் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து உபாசித்து ஜெபம் பண்ணால் தேவன் கேட்பார். அதை போல் ஒரு அம்மா உபாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசினார். இந்த மாதிரி பேசும்பொழுது உங்கள் பையனுக்கு தைரியமாக சொல்லுங்கள், உங்கள் பேரன் அழகாக, உங்கள் பேரன் அழகாக நல்லா பறப்பாங்க, தலை பெருசாக பறக்க. அந்த மாதிரி தேவன் உன்னோடு பேசுவார். பேச மாட்டார் என்று நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பேசுவார். தேவன் பேச வல்லவராக இருக்கிறார். உன்னை தேற்ற வல்லவராய். இந்த உலகத்திலே என்னுடைய ஊழியம் என்றது தேற்றவாளர். நான் உனக்கு தேற்றவாளர் நினைப்பது. அந்த ஊழியம் எவ்வளோ பெரிய ஊழியம் தெரியுமா? இந்த உலகத்தில் யோவான் 1:4 இருக்கிறது போல எல்லாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் பாகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுக்கும்போது அந்த வசனம், இந்த உலகத்தில் பார்க்கிலும் உன்னில் இருக்கிற பெரியவர். அந்த வசனம் எவ்வளோ நல்ல வசனம் பாருங்கள். அந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 5ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகியால் உலகத்துக்கு பேசுகிறார்கள், உலகம் அவர்களை செவி கொடுக்கும். 5ஆம் அதிகாரம் படிச்சுட்டேன்னா 4ஆம் அதிகாரம் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை கேட்டார்கள், ஏனெனில் உலகத்திற்கிறவரில் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். தேவனே சோத்திரமப்பா, இரவும் பாதைக்கிற தேவனே சோத்திரமப்பா. நீரே உம்முடைய கிருபினால் மறுத்துக்கொள்ளும், சமாதானத்தை தாரும். நீரே உம்முடைய கிருபினால் மறுத்துக்கொள்ளும், சமாதானத்தை.